கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் முதல் முறை உங்கள் மத்தியில் நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் செய்திக்கு நேராய் கடந்து செல்ல வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் வரைக்கும் நாம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை அவர் எழுதியுள்ளார். வேதத்திலே அதிக நிருபங்களை எழுதியவர் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அதிலே முக்கியமாக திருச்சபைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புதிய விசுவாசிகளுக்கும் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் திருச்சபை ஏற்படுத்தியதனுடைய நோக்கமே தேவ ஜனம் சீர்பொருந்தும்படியாக. அல்லேலூயா. தேவ மக்கள் சீர்பொருந்த வேண்டும் என்பதற்காக தேவன் திருச்சபையை ஏற்படுத்தினார், ஊழியக்காரரை அவர் ஏற்படுத்தினார். நாம் அங்கே வாசிக்கும் பொழுது இந்த 16 வசனங்களும் 16 விதமான காரியங்களை நமக்கு போதிக்கிறது. நீங்கள் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ள என்று சொன்னால், ஒரு ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? ஆராதனை, துதி ஆராதனை என்பது வேறு, ஆராதனை என்பது வேறு. நன்றாய் சிந்தையிலே வைத்துக் கொள்ளுங்கள். துதி ஆராதனை என்பது வேறு, ஆராதனை என்பது வேறு. இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மை நாமே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய சரீரங்களை அவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து செய்கிறது தான் அது புத்தி உள்ள ஆராதனை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, ஆவியோடு உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடும் நாம் ஆராதிக்கிற ஆராதனை தான் அது புத்தி உள்ள ஆராதனை. மற்றவரெல்லாம் துதித்து கொண்டிருக்க, மற்றவர்கள் எல்லாரும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள், நாம் மாத்திரம் மௌனத்தில் இருக்கிறோம். ஒருவேளை மாம்சத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருப்போம். அது புத்தி உள்ள ஆராதனை இல்லை. எது புத்தி உள்ள ஆராதனை? வாசிக்கலாம் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, பாருங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக ஒவ்வொரு காரியங்களை இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிறார், அல்லாமலும் அருளப்பட்டிருக்கிற கிருபையினாலே ஒருவரை ஒருவர் மிஞ்சினவனாக எண்ண வேண்டாம். இப்படியாக அவர் சொல்லி வரும் வேளையிலே அவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே ஒரு விசுவாசியாக தி சொசைட்டி ஆஃப் ரிடீமர் சர்ச்சினுடைய விசுவாசியாக இந்த ஆண்டு நாம் எப்படி இருக்கிறோம்னா, நல்லா கவனி. 6 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு பவுல் ரோமர் திருச்சபையிலே, ரோமாபுரி திருச்சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு அவர் சொன்ன ஆலோசனைகள், தேவ ஆலோசனைகளை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அதை ஆண்டவர் பேச வல்லவராய் இருக்கிறார். முதலாவது காரியம், 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை 12வது வசனத்தை தான் இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். 6 காரியங்களை சொல்ல போகிறேன். முதலாவது காரியம், ஜாக்கிரதையாயிருங்கள். முதலாவது காரியம், ஜாக்கிரதையாயிருங்கள். 2வது காரியம், அனலாயிருங்கள். 3வது காரியம், ஊழியம் செய்யுங்கள். 4வது காரியம், சந்தோஷமாயிருங்கள். 5வது காரியம், பொறுமையாயிருங்கள். 6வது காரியம்,
உறுதியாயிருங்கள். நாம் இருக்கிறோமா? 2025ஆம் ஆண்டிலே 19ஆம் தேதியிலே பிரவேசித்திருக்கிற ஓய்வு நாளுக்குள்ளே அனுசரிக்கும்படியாய் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஆவியிலே அனலாய் இருக்கிறோமா? கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்கிறோமா? சந்தோஷமா இருக்கிறோமா? இந்த 19 நாள் எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க? இல்லை பாஸ்டர், லாஸ்ட் இயர் மாதிரி தான் இந்த இயரும் அப்படியே போயிட்டு இருக்குது பாஸ்டர், ஒரு சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்குது பாஸ்டர் என் வாழ்க்கை. பொறுமையா இருக்கிறீங்களா? பொருத்தனா பண்ணியிருப்பீங்க, உடன்படிக்கைலாம் பண்ணியிருப்பீங்க, தீர்மானம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவரே இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பொறுமையாக இருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வருஷம் நான் பொய் பேச மாட்டேன் ஆண்டவரே, இந்த வருஷம் நான் தசமாகத்தை உண்மையாக கொடுப்பேன் ஆண்டவரே, இந்த வருஷம் உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே உமக்காக நான் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் ஆண்டவரே. பல தீர்மானங்களை நாம் செய்திருப்போம். நாம் இன்றைக்கு இந்த 6 காரியங்கள்ல ஜாக்கிரதையா நம்ம இருக்கிறோமா? இருக்க போறோமா? அனலா இருக்க போறோமா? ஊழியம் செய்ய போறோமா? சந்தோஷமா இருக்க போறோமா? பொறுமையா இருக்க போறோமா? உறுதியா இருக்க போறோமா இந்த வருஷம்? ஏன்னு சொன்னா ரோமாபுரியில் இருக்கிறதா திருச்சபையார் ஜாக்கிரதையா இல்லை, ஆவியில அவர்கள் அனலா இல்லை, கர்த்தருக்கு அவர்கள் ஊழியம் செய்யவில்லை, அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அவர்கள் பொறுமையாய் இருக்கவில்லை, அவர்கள் உறுதியாய் இருக்கவில்லை. அதுதான் சொல்லுகிறார். பவுல் ரோமர் திருச்சபையிலே காணப்பட்ட குறைவுகளை நல்லா கவனிங்க. பவுல் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன், நல்லா கவனிங்க. சபையில் இருக்கிற நிறைவை குறித்தும் பேசணும், குறைவை குறித்தும் பேசணும். பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க சொன்னால் நல்லா கவனிங்க. 13 நிருபங்களிலும் அவர் திருச்சபையினுடைய நிறைகளையும் குறைகளையும் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்க சொன்னா திருச்சபையினுடைய நிறைவுகளை சொல்லுகிறார். உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், நீ உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். திருச்சபையினுடைய நிறைவுகளை சொல்லுகிறார். ஆனால் அதே சமயத்தில் குறைவுகளையும் அவர் சொல்லுகிறார். இடத்தில் ஒரு குறை உண்டு, ஆவியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அந்த குறைவுகளை எப்படி நிறைவாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவும் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாகவும் திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறதான ஆலோசனைகள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாவே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதை இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதை இல்லை, வாழ்கிற தனிப்பட்ட வாழ்க்கையில ஜாக்கிரதை இல்லை. என்ன காணப்படுகிறது சொன்னால், ஏன் ஜாக்கிரதையா இல்லை என்று சொன்னால், ரோம திருச்சபையில் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அவர் எழுதுகிறதாவது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏன் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுகிறார் சொன்னா, ரோம திருச்சபையில காணப்பட்ட மக்கள் அசதியாய் இருந்தார்கள். அசதி, பிரியமானவர்களே, சரீர ரீதியான வருகிற அசதி நமக்கு வரும் போகும். ஒரு பெரும் வேலையை நீங்க செய்து வரீங்க, ஒரு 100 மூட்டை, நல்லா கவனிங்க, ஒரு 50 கிலோ மூட்டை இருக்கிறதான மண்ணையோ சிமெண்ட் மூட்டையோ நீங்கள் தூக்கி சுமந்து ஒரு 20 மூட்டை 30 மூட்டை சுமந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஷோல்டர் வலிக்கலாம், அசதி வரும். ஓகே, ஒரு பெரும் துணியை நீங்கள் வாஷிங் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அசதி வரும். ஏன்னா ஆண்கள் 10 மணி நேரம் உழைக்கிறாங்க, 12 மணி நேரம் உழைக்கிறாங்க, பெண்கள் 16 மணி நேரம் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அசதி வரும், உடல் ரீதியான அசதி வரும். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு திருச்சபையில் இருக்கிற நாம், ஒரே ஆவியுடைய நாம், நமக்குள்ளே ஆவிக்குரிய அசதி வரக்கூடாது. ஆவிக்குரிய அசதி திருச்சபையில் இருக்கும்போது தூங்குறது,
திருச்சபையில் இருக்கும்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை கேளாதபடி, வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிற ஜெபம் அவருக்கு அருவருப்பானது. கடந்த வருஷம் இருந்தது போல அசதியாய், கடந்த வருஷம் ஆண்டவர் துதிக்காத போல இந்த ஆண்டு துதிக்காமல் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் எனக்கு எதுவுமே போன வருஷம் செய்யல, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல சொல்லுகிறோமே. நாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை ஆண்டவர் கிடையாது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை பிசாசு கிடையாது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை மற்றொரு மனுஷன் கிடையாது. நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய தடை நாம் தான். நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வீடு கட்டியிருக்கலாம், உயர்ந்த ஸ்தலங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணினால், ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கையில் நீ ஐஸ்வர்யவான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை சிந்தித்துப்பார். அசதி, சபைக்கு வர்றதில் அசதி. நம்ம தியானிக்க போகிறோம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை யார் தெரியுமா? நம்ம தான். நமக்கே நாம் ஊழியம் செய்யாதபடி நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. அசதி. ஏன் பவுல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அசதி. எதில் அசதி? முதலாவது காரியம் ஜெபிக்கிறதுல அசதி. போன வருஷம் எப்படி ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிட்டீங்க? எஃப்எம்பியில் ஒரு வாசகம் இப்படியா சொல்லுவாங்க, 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி. 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறான் பாருங்க, அவன் ஞானி. 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணா அவன் அறிவாளி. 6 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணா அவன் மனுஷன். 7 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணா அவன் எரும மாடுன்னு சொல்றான். இது என்னுடைய சொந்த வார்த்தைகள் என்று நினைக்க வேண்டாம், அங்க சொல்லப்பட்ட வார்த்தை. எத்தனை பேர் போன வருஷம் ஜெபம் பண்ணா மாதிரியே 7 மணிக்கோ 6 மணிக்கோ இல்ல வேலைக்கு போகிற அவசரத்துல எழுந்து அசதி. வாலிபருக்கு எதனால் அசதி தெரியுமா? வாலிபர்களுக்கு எதனால் அசதி தெரியுமா? வாலிபருக்கு செல்போன் பார்க்கறதுனால அசதி. காலையில் இருந்து ஜெபம் பண்ண முடியல, ஊழியத்துக்காக, சபைக்காக, குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்க முடியல, அசதி. திருச்சபையில் அசதி என்று சொன்னால் சோர்வு, மறதி. நன்றாக கவனிங்க. அசதியினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சோர்வு, மறதி, அசதி. அது மாத்திரமல்ல, சிரித்து பேசுதல். 2வது கிண்டல் மொழி பேசுதல், பரிகாசம், வேடிக்கையான வார்த்தை. அசதி என்ன? அவர் எப்ப பார்த்தாலும் கூட்டம் வச்சுக்கினே இருப்பாரு. அந்த பாஸ்ட் வந்தாலே பிரசவ சிரிப்பாதான் இருக்கும். வேடிக்கையான வார்த்தை. பிரியமானவர்களே, கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நீங்கள் அசதியா இருப்பீர்களானால் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்த ஆண்டை போல நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் நீங்கள் அசதியா இருப்பீர்களானால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் கொடுத்த ஆவியானவர்களே, கர்த்தர் கொடுத்த வரத்தில், வல்லமையில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அசதி. ஜெபம் பண்ணீங்களாமா? ஏசப்பாவோட நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க தெரியுமா? ஏசப்பாவோட நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவோட நீங்க ரொம்ப பிஸி. ஏன்னா நல்லா கவனிங்க. கேட்டா பாஸ்டர் எங்க பாஸ்டர் ஜெபிக்கவே நேரம் இல்லை, அவ்வளவு பிஸியா இருக்கிறீங்க. ஜெபிக்கவே நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அசதி. சரீர ரீதியான அசதியை பற்றி நான் சொல்ல வரவில்லை, அது வரும். நீங்கள் தூங்கி எழுந்தால் அது போய்விடும். ஆனால் ஆவிக்குரிய அசதி ஏற்பட்டால் எல்லாம் தூங்கும். அதுதான் பெர்க்மான் பாடுகிறார், தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரும் தாங்கப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். இந்த ஆண்டு நீங்கள் ஜெயம் பெற போகிறீர்களா?
ஆண்டவரே, எத்தனையோ பேர் நீங்கள் கார்டு வாங்கியிருப்பீங்க, ஐயா கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அதுக்கு பேர் வசன கார்டு, ரெண்டாவது பைபிள் கார்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கார்டு வாங்கணும்லாம் கை தூங்க போகலாம். ஐயா கிட்ட கார்டு வாங்கணும்லாம், வசன கார்டு வாங்கலாம், கை தூக்க, நல்லா வலது கை நல்லா ஹைட்டாக தூக்குங்க. காலை வேளையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம்மா. அல்லேலூயா. கையில் தூக்குங்க ஐயா, எல்லாரும் கை தூக்கி காமிங்க. எல்லாரும் ஆண்கள் சைடில் கை தூக்கி காமிங்க. எத்தனை பேர் இந்த சைடில் அந்த வசன கார்டை வாங்கினுங்க நீங்கள் எல்லாருமே? சரி, எல்லாரும் வசன கார்டை வாங்கினீங்க. இந்த 19 நாள் அந்த கார்டை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம்? ஒருவர் 20 மாத்திரம் தான். பார்த்தீங்களா எவ்வளோ அசதி? பார்த்தீங்களா? ஏதோ அது ஒரு கார்டு நினைக்கிறோம், ஆனால் இருக்கிற வார்த்தை அது உன் வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த வசனம் வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்? அசதி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகருடைய வாழ்க்கையில, இங்க வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அசதி, ஜெபிக்காதபடி அசதி, காலையில இருந்து ஜெபிக்காதபடி அசதி. நான் ஒரு காரியத்தை தான் சொல்லுறேன், ஒரே ஒரு காரியம், ஜெபத்தில் அசதி ஏற்பட்டா உன்னுடைய, நல்லா கவனிங்க, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணும்? குறைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நீ வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அசதியாக இருக்குது. ஏதோ ஒரு நாள் தூங்கிட்டீங்க, ஓகே. 365 நாட்களும் நீ தூங்குவாயானால் 365 நாட்களும் எல்லாம் தூங்கிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு அசதி வரக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் வேதம் சொல்லுகிறதல்லவா, காலைதோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்குன்னு சொல்லி, காலைதோறும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இவர்கள் ஜெபிப்பார்களா? என் மகள் யார் ஜெபிக்கிறாங்களோ, நல்லா கவனிங்க, நீங்க வந்திருக்கிறோம் 30 பேருக்குள்ள வந்திருக்கிறோம். 30 பேர்ல 15 பேர் நீங்க ஜெபிப்பீங்கன்னா, ஜெபிக்காத 15 பேருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தூக்கி உங்க கையில கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாலிபருக்கெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, தயவு செய்து நீ ஒரு 15 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு. இயேசுவானவர் எவ்வளோ கேட்கிறார்? 1 மணி நேரம் கேட்கிறார். 15 நிமிஷம், 15 நிமிஷம் உன்னால ஜெபம் பண்ண முடியாதா? காலையிலிருந்து 15 நிமிஷம் உன்னால ஜெபம் பண்ண முடியாதா? 2 மணி நேரம் செல்போனை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு 15 நிமிடம் ஆண்டவருக்காக கொடுக்க முடியாதா? அசதி. அதை பார்த்தா சந்தோஷம், ஜெபம் பண்ணா தூக்கம், பைபிள் படிச்சா தூக்கம். இந்த காலை வேளை நாம் விழிப்படைவோம், உணர்வடைவோம். ஊழியத்தில் கூட இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணி அளவிலே சுவிசேஷ ஊழியம் நாம் அறிவிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இதை கேட்ட அனைவரும், இது ஒரு மனுஷனுடைய ஊழியம் அல்ல, ஊழியக்காரருடைய ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாய், அல்லேலூயா, ஜாக்கிரதையினுடனே வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது சந்தோஷமான வாழ்க்கை, அது சமாதானம் உள்ள வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, காரணம் அசதி. உனக்குள்ளே காணப்படுகிற அசதி. காலையில உன் கணவனுக்காக, உன் பிள்ளைக்காக, திருச்சபைக்காக அசதி. நான் சொல்லுவேன், வியாதி ஏன் வருது? நீ ஜெபிக்காதனால தான் வியாதி வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா, உலக நாடுகளில் இந்தியா தான் முதலிடம். சுகர் வியாதியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. அது தமிழ்நாடு சொல்லவே தேவையில்லை. டயாபெட்டிஸ்ன்றத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா பணக்கார வியாதின்னு சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாரும் வந்துருச்சு. ஆண்டவரே, நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒருவேளை சுகர், ஆஸ்மா வியாதி, வீசிங் ப்ராப்ளத்தோடு இருக்கிற நீ அசதியாயிராம காலையில் அந்த காரியத்துக்காக, ஒருவேளை உங்க மகனுடைய திருமணத்துக்காக, உன் வீடு கட்டுகிற காரியத்துக்காக, உன் வேலைக்காக நீ அதிகாலை எழுந்து அசதியாயிராமல் ஜாக்கிரதையுடைய ஆவியில அனலாயிருந்து நீ ஜெபம் பண்ணிப்பார்.
அசதி. போன வருஷம் நான் அப்படி தான். எப்படி நீங்கள் போன வருஷம்? காலைல எழுந்துப்பேன், என் பிள்ளைலாம் வேலைக்கு போதா, காலைல எழுந்துப்பேன், 6 மணிக்கு எழுந்து சமையல் பண்ணுவேன், அவ்வளோதான். சமையல் பண்ணிவிடுவேன், முடிச்சிடுவேன், போயிடுவேன். பிரியமானவர்களே, என்னுடைய ஜெப வாழ்க்கை குறித்து நான் உங்களிடத்தில் சாட்சி சொல்லுகிறேன். நான் எப்பொழுதுமே அதிகாலையில் 3:45 என்னுடைய அலாரத்தை நான் ஃபோனில் செட் பண்ணுவேன். 3:45 15 நிமிஷத்தில் நான் என்ன பண்ணுவேன், குளிச்சுட்டு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் 4 மணிக்கு நான் உட்காருவேன். 6 மணிக்கு தான் நான் எழுந்துப்பேன். சில நேரங்கள் 6:30 மணி ஆகும். அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ விடியும்? ஆண்டவர் திட்டமாய் சொன்னார், போன வருஷம் மாதிரி ஊழியக்காரனாக மெய்ப்பனாக எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட இந்த வசனத்தை தியானிக்கும் போது பேசினார். சபையை குறித்து எச்சரிக்கையாயிரு, சபை விசுவாசிகளை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாயிரு. என் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல? நான் ஜெபிக்கல, அசதி, சோர்வு. மொபைலில் பார்த்தா தூக்கமே வரமாட்டுது. மொபைலில் பார்க்கிற போது நன்றாய் கவனியுங்கள், ஒரு தொலைபேசியை நம்ம பார்க்கிற போது, அலைபேசி நான் பார்க்கிற போது உறக்கம் வரமாட்டுது. ஆனால் பைபிளை திறந்து 10 நிமிஷம் படித்தா எப்படி தான் தூக்கம் வருதுன்னு தெரியல. பைபிளை 10 நிமிஷம் படித்தா சில பேருக்கு எப்படி தான் தூக்கம் வருதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணி நன்றாய் கவனிங்க. ஆரம்ப ஜெபத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் நடக்குதுன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. 1/2 மணி நேரம் நீங்கள் வீட்டு ஜெபத்தில் கூட பாருங்கள். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் முதல் ஜெபத்துக்கு நேராக முட்டி போடுவாங்க, 2வது ஜெபத்துக்கு அமர்ந்து முட்டி போடுவாங்க, 3வது ஜெபத்துக்கு உட்காந்துருவாங்க. அசதி. நீ இதில் அசதியாக இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருப்பாயானால் ஜெபிக்காமல் இருப்பாய். யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஊழியக்காரனாகி இருக்கிற நானா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவளா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களா இருந்தால், அதை தான் பவுல் வலியுறுத்துகிறார். ரோமர் திருச்சபையில அநேக விசுவாசிகள் அசதியா இருக்கிற எந்த விஷயத்துல, ஜெபிக்கிற விஷயத்துல அவர்கள் அசதியா இருக்கிறார்கள். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் வாசிக்கலாமா வேகமா? மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 39 40 வசனங்கள். 41. பிதாவே, நீங்கபடி செய்யும், என் சித்தத்தின்படி அல்ல. ஜெபமணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 3.5 வருடம், நல்லா கவனி, 3.5 வருஷம், 3.5 வருஷம் ஊழியத்தில் அவர் எந்த இடத்துலையும் தூக்கலை. ஹல்லேலூயா. அவர் செய்த சுவிசேஷம் எங்க, நல்லா கவனி, எங்க நற்செய்தி பரவினது? கலிலியா, சமரியா, எல்லா இடத்துலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணார்? ஆண்டவருடைய சித்தத்தை, அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர் செய்கிறார். அவருடைய ஊழியத்தில் எங்க போனாலும் ஜெயம்தான். ஹல்லேலூயா. அவர் செய்கிற ஊழியத்தில் எங்க போனாலும் ஜெயம். காரணம் ஒன்று, அதனுடைய ரகசியம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அதுக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன், நல்லா கவனி, முதலாவது படைக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்க. அதிகாலை குளிர்ச்சியான வேளையில ஆண்டவராகிய தேவன் தோட்டத்தில் இறங்கி வரும்பொழுது ஆதாம் தேவனோடும் தேவன் ஆபிரகாமோடும் பேசுவார்கள். ஆபிரகாம் அதிகாலை அவன் எழுந்து, அவனுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? அதிகாலை எழுந்து ஜெபிக்கக்கூடியவனாயிருந்தான். ஈசாக்கு ஜெபிக்கக்கூடியவனாயிருந்தான். வசனத்தை நன்றாய் கவனிங்க, ஜெபத்தை அவன் விதையாய் விதைத்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபத்தை விதையாய் விதைக்கிறது இல்லை. ஏன்? ஈசாக்குடைய வாழ்க்கையில ஜெபத்தை விதையாய் விதைத்தான், அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபத்தை விதைக்கிறதே இல்லை, விதைய போறது இல்லை, எப்படி முளைக்கும்? ஜெபத்தை துறவாக தோண்டினான். ஜெபித்து ஆண்டவர் தந்த ஆலோசனை துறவு தோண்டினான், அதில் நீரூற்றுகள் ஓடி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு இரவு முழுதும் போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்ன ஆசை? நல்லா கவனிங்க, காசு பணம் இருக்கும், நல்லா கவனிங்க, காசு பணம் இருக்கும், சம்பாதிக்கிறது ஈஸி தான். ஒரு நல்ல கவனிங்க, 30 நாள் வேலை செய்து 1 நாள் தான் சம்பளம் வாங்குறீங்க. 30 நாள் வேலை செய்து 1 நாள், நல்லா கவனிங்க, 10ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் செலவு எத்தனை?
60 நாள் செலவு பண்ணுறீங்க. எப்படி ஏன்னா ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 2 முறை 3 முறை என்ன பண்ணுறீங்க? 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்குறது ஒரு நாள் தான் சம்பளம். ஒரே ஒரு நாளில் பண்ணுற கையில் கொடுக்கும்போது சந்தோஷம் முகத்தை பார்க்கும்போது அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அந்த சம்பளத்தை வாங்க உடனே அது மேலே கை வச்சு, ஆண்டவரே இதிலிருந்து ஒரு தசம்பாகத்தை உமக்கு என்று கொடுக்குற சோத்திரம் சொல்லி வச்சு பாருங்க. அது அந்த மாதம் முழுதும் நடத்தும். ஆனால் சில பேருடைய வாழ்க்கை 20ஆம் தேதியெல்லாம் இஎம்ஐ கட்டி பணம் காலி ஆயிடுது. ஜபத்திலே நாம் அசதியா இருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அசதியாயிராமல் யாக்கோபை போல நாம் போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால், ஆண்டவரே ஆண்டவரே வானத்தினுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரணும். ஆண்டவரே, யாக்கோபு தன் குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போது உயரே வானத்திலும் கீழே இருக்கிற பூமியிலும் ஸ்தானங்களுக்குரிய கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து அவர் சொல்றார். 4 விதமான ஆசீர்வாதத்தை அவர் கூறுறார். முதல் ஆசீர்வாதம் அங்கிருந்து இறங்கி வரணும். அப்ப நன்றாய் கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய ரகசியம் என்ன சொன்னா, பகலெல்லாம் அவர் ஊழியம் செய்வார், இரவெல்லாம் அவர் ஜெபம் செய்வார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம், நம்முடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் எதுவா இருக்கணும்? ஜெபமா இருக்கணும். திருச்சபைக்கு எது முதுகெலும்பு நினைக்கிறீங்க? திருச்சபையினுடைய முதுகெலும்பு எது தெரியுமா? 2 காரியத்தை நான் சொல்றேன். 1 ஜெபம், 2வது வேத வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. திருச்சபையினுடைய முதுகெலும்பு 2. 1 நன்றாய் கவனிங்கள், முதலாவது ஜெபம் தான். ஜெபத்தினால் உருவான சபையில தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் தந்த அந்த வசனத்தினால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தில் அசதியா இருக்கிறோம். சபைக்கு வர்றது, வேதத்தை, ரெண்டாவது காரியம். முதலாவது எதுல நம்ம அசதியா இருக்கணும்னு சொன்னா, ஜெபிக்கிறதுல. சில பேர்லாம் வந்து சாட்சி சொல்லுவாங்க, சில சபையில் நான் சாட்சி கேட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லாம் அப்பொழுது வனாந்தர ஜெபம், மலை ஜெபம், நாங்கள் இப்படி எல்லாம் செத்து போன காலத்தை பத்தி, இப்பொழுது நீ எப்படி இருக்கிற? அதுதான் ஆதாம கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? உன் ஜெப வாழ்க்கையில எங்கே இருக்கிறாய்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கே இருக்கிறாய்? நீ அசதியா இருக்கிறாய். பவுல் அதுதான் சொல்றார், நீ அசதியா இருக்கிற. ஜெபத்துல எப்படி இருக்கிற? அசதியா இருக்கிற. ஊழியம் சொன்னா அசதியா இருக்கிற. சபைக்கு வர சொன்னா அசதியா இருக்கிற. அசதியா இருக்கிற உன் வாழ்க்கையில ஜெயத்தையும் காண முடியாது, ஆசீர்வாதத்தையும் காண முடியாது. இன்னைக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ ஜெபத்தில் மாத்திரம் அசதியாக இருக்காது, ஜாக்கிரதையாயிரு. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் 20 மணி நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, பேலன்ஸ் இருக்கிற 4 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதில் 20 மணி நேரம் 22 மணி நேரம் நீங்களே சாப்பிட்றீங்க. 2 மணி நேரம் சொல்கிறேன், 4 மணி நேரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? நல்லா கவனி. 4 மணி நேரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த 4 மணி நேரம் என்னென்னா, உபவாசம் கூட இருந்தால் 2 மணி நேரம், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் 2 மணி நேரம். சிலருடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை சபையில தான். தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சபையில் ஷபரபலவதுரா என்ற அபிஷேகத்தில் ஆவியில் அனலா ஜெபம். அதே ஜெபம் எங்கே இருக்கணும்? வீட்டிலே இருக்கணும். இன்னைக்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, குடும்ப தலைவர்களே, முதியவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆதியிலே கொண்டிருந்த அந்த அபிஷேகம் அசதினால தான் இழந்துட்டோம் அபிஷேகத்தை. ஆவியில தரிசனங்கள் ஆண்டவர் வாலிப நாட்களில் தரிசனங்கள் கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார். அதை குறித்துதான ஒரு ஜாக்கிரதை நம்ம இடத்துல இல்லாதனால அதை நம்ம இழந்து போயிருக்கிறோம். இறுதியாக பிரியமானவர்களே, 10 கன்னிகைகள். நான் 2வது சம்பவத்தை சொல்றேன். முதலாவது நம்முடைய சீஷர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, மனுஷகுமார் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுது வருவார் என்று தெரியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எதுனா, 10 கன்னிகைகள். அவரே சொல்லுகிற வாமையில 10 கன்னிகைகள் என்ன பண்ணியிருந்தாங்களாம்? தங்கள் கையில் எண்ணெய்களை ஏந்தி கொண்டு தீப்பந்தியில் இருந்தாங்களாம். மணவாளன் வருவதற்காக ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வர லேட் ஆயிடுச்சு. இப்போ கூட ஏசப்பா வர லேட் ஆகுது.
சிலர் தாமதிக்கிறார் என்று சொல்லி அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவராகிய தேவன், நீ ஜெபித்து நல்ல கிரியைகளை செய்வாயானால் அந்த கிரியைக்கு ஏற்ற பலனை நீ அடைவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அந்த ஐயா கரெக்டாக சொன்னாங்க. மிஸ்டரி தரிசன கூட்டத்தில் ஐயா சொன்னாங்க, எல்லாரும் பரலோகம் போகிறவங்களா கை தூங்க பார்க்கலாம். வெறுங்கையோடு நீ பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் எலியா எடுக்கப்பட்டார், ஏனோக்கு அப்படியே எடுக்கப்பட்டார், அவங்கள அப்படியே விட போகிறதில்லை, மறுபடியும் அவங்க ரத்த சாட்சியாக இந்த பூமியில் வந்து அவங்க மரிப்பாங்க. சுவிசேஷம் அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமை. சுவிசேஷ ஊழியத்துக்காக ஜெபிப்பது நம் மீது கடமை. ஹல்லேலூயா. அதில் நாம் அசதியாக இருப்போமானால் ஊழியத்தில் வெற்றி காண முடியாது. பாஸ்டர் என்னால் நடக்க முடியல, கண்டிப்பாக உங்களால் ஜெபம் பண்ண முடியும். பாஸ்டர் என்னால் வர முடியல, கண்டிப்பாக ஊழியத்துக்காக கொடுத்து தாங்க முடியும். ஹல்லேலூயா. அசதியாக இருக்காதீங்க. போன வருஷம் ஏதாவது பேலன்ஸ் இருக்குமாடா, நான் எப்பவுமே யோசிப்பேன், ஆண்டவரத்தில் உட்காந்து யோசிப்பேன், ஆண்டவரே நான் தசம்பாகத்தில் எதனா குறை வச்சுட்டேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறது ஆண்டவரே, ஏதோ இந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்கல ஆண்டவரே, ஒருவேளை போன வருஷம் நான் இந்த காரியத்துக்குலாம் ஜெபிக்கலன்னு சொன்னா இந்த வருஷம் நான் ஜாக்கிரதை உள்ளவனாக. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. முதல் காரியம் ஜெபத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருப்பீங்களா ஜெபத்தில்? இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மை மறுபடியும் நினைப்பூட்டி இருக்கிறார். ஆதியில கொண்டு செய்த கிரியை நீங்கள் மறுபடியும் செய்ய ஆரம்பியுங்கள், ஆசீர்வாதத்தை காணுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்காம போன வருஷம் இருந்த மாதிரியே தான் உங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னால், போன வருஷம் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குது. இன்னொருத்தரை பார்த்தா அவன் வாழ்ந்துக்கிட்டே போகிறான். என்ன காரணம்? அவன் அசதியாக இருக்கவில்லை. யாக்கோபை போல அவன் போராடி ஜெபித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த 10 கணையில் 5 கணைகளுக்கு அசதி. மணவாளன் வர்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு, அசதி. 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, 2:30 மணி ஆயிடுச்சு, அசதி. தூங்கிட்டாங்க. 5 கணைகளும் தூங்கிட்டாங்க. மணவாளன் வந்துட்டாரு. 5 புத்தி உள்ள 5 கன்னிகள் உள்ள போயிட்டாங்க. ஆனால் புத்தி இல்லாத கன்னிகள் அந்த மணவாளனோடு பிரவேசிக்கவில்லை. காரணம், அவர்கள் கையில் வைத்திருந்த எண்ணெய் என்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ள இல்லை, தீபம் என்கிற ஜபம் அவர்களுக்குள்ள இல்லை. அதனாலே அவர்கள் கைவிடப்பட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நன்றாய் கவனிங்க. அந்த ஜபம் என்கிற அந்த பலிபீடத்திலிருந்து எரிகிற அக்கினி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். 2வது அபிஷேகம் என்கிற எண்ணெய் உங்க கையில் இருக்கும்பொழுது தான் நம்ம பிரவேசிக்கவே முடியும். ஹல்லேலூயா. 2 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். அவருடைய சீஷர்களும் தூங்கினார்கள், அசதியில் நித்திரை மயக்கத்தினால் தூங்கினார்கள். நமக்கு அந்த வேலை கிடையாது. அவங்க மாம்சத்தில் இருந்திருக்கிறாங்க 2 பேருமே. 2 குரூப்பும் பார்த்தீங்கன்னா மாம்சத்தில். ஆனால் எப்போது அவர்கள் ஆவியானவராலே, நல்லா கவனி, ஆவியினுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்கினதோ அது முதல் கொண்டு அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் நீங்க அங்கே தொடர்ந்து வாசிப்பீங்க. 2ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அனுதினமும் ஜபாலயத்தில் அவர் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட போன ஆண்டு போல இந்த ஆண்டு ஜபத்தில் நம்ம அசதியாக இருப்போமானா எந்த ஆசீர்வாதங்களும் காண முடியாது. நம்ம ஜபத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கம்பெனி டைம்னா, நல்லா கவனிங்க, ஒரு கம்பெனி டைம்னா எவ்வளோ உஷாராக இருக்கிறோம். சபைக்கு வர நேரம், ஒருவேளை இன்னைக்கு மழை இருந்ததுனாலே வந்திருக்கலாம், அதை பற்றி சொல்ல. ஒரு கம்பெனி டைமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா என்ன பண்ணீங்க? அந்த 10 நிமிஷத்துக்கான சம்பளம் அதில் உஷாராக இருப்போம். அங்கே 9 மணி ஆஃபீஸ்னா இங்கே வீட்டிலேருந்து 8 மணிக்கு கிளம்பிடுவோம். ஆனால் 8 மணிக்கு 7 மணி 7:30 மணி ஆராதனை சொன்னால் 7:30 மணி தான் எழுந்துப்போம். 8:30 மணி தான் நாங்கள் வருவோம். இல்லை சிலர் செய்திக்காக டைரெக்டாக வருவாங்க. இந்த வருஷம் ஒரு தீர்மானம் செய்யுங்க. அன்பு சகோதரியே, பின்னாடி அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே, உன் வாழ்க்கையில் நீ அசதியாக இருப்பாயானால், ஜெபிக்கிறதுல நீ அசதியாக இருப்பாயானால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நீ எழுந்து போவாய். போன வருஷம் இருந்த மாதிரி தான் உன் வாழ்க்கை இருக்கும். இந்த வருஷம் ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண, காலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 5 மணிக்கோ 4 மணிக்கோ 6 மணிக்கெலாம் எழுந்துன்னு ஜெபிக்கிறோம். மனுஷன் என்ன சொல்கிறது,
இந்த நடந்து போகிறாங்களே இந்த மனுஷனுக்கு முன்னாடி நம்மளும் மனுஷர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் என்னை ஆசீர்வதியும் கேட்டு நான் ஜெபிக்கிறதுல அசதியாக இருந்துட்டு ஆண்டவர், அதனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். யார் அவர் அதிகாலையில் தேடுறோமோ, யார் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறோமோ, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தான். நல்லா கவனி, எழுந்து போகிற தன் மகனையும் ஜபத்தினால் அவன் மீட்டு கொண்டான். உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனது எல்லாம் மீள வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் மறித்து போயிருக்கோ, அதெல்லாம் உயிரடையணுமா? நீ அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும் ஊழியத்துக்காக. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்டிருக்கிறீங்க. ஊழிய அறிவிப்பு, சுவிசேஷ ஊழியத்தினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. எத்தனை பேர் அசதியாக இருக்க போகிறீங்க, எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருக்க போகிறீங்க, இதில் தெரிஞ்சிடலாம். இல்லை பாஸ்டர், என்னால் வர முடியல ஊழியத்துக்கு, நான் சபையிலிருந்து ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம், நீ ஜாக்கிரதை உள்ள சகோதரி. கர்த்தர் சொல்லுகிறார், பவுல் மூலமாய் சொல்லுகிறார். முதல் வார்த்தை தான் நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அசதியாயிராமல், சொல்லுங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. ஜபத்தில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு, எல்லா ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்வாய். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி